தமிழக வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு வீரமங்கை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு யாரோட முகம் ஞாபகத்துக்கு வருது? ஆமாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் இந்திய அரசி அவங்கதான். அவங்களோட வரலாறு சும்மா சாதாரணமான ஒண்ணு கிடையாது, ஒரு மாபெரும் காவியம். வாங்க, இந்த வியக்க வைக்கிற வரலாற்று பதிவுக்குள்ள நாம போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல இருந்த பல பெரிய பெரிய அரசர்கள்லாம் பிரிட்டிஷாரோட பலத்தை பார்த்து பயந்து பணிஞ்சிருந்த ஒரு காலம் அது. ஆனா அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ஆணிவேரையா அசைச்சு பார்த்த இந்தியாவின் முதல் வீராங்கனை இவங்க தான். ஒரு பெண்ணோட இந்த அசாத்தியமான தைரியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு வீராங்கனை எப்படி உருவானாங்க? சிவகங்கை சீமையில அவங்களோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாதாரண இளவரசிகள் மாதிரி அரண்மனைக்குள்ளேயே அவங்க முடங்கி கிடக்கல. ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு தலைவியா தன்னை எப்படி செதுக்கிக்கிட்டாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுலயே சிலம்ப மாதிரியான தற்காப்பு கலைகள்ல அவ்வளோ பெரிய தேர்ச்சி. அது மட்டும் இல்லாம அதிவேகமா குதிரை ஓட்டுறது, இலக்கு தவறாத வில்வித்தைன்னு ஒரு தலை சிறந்த வீரனுக்கான அத்தனை பயிற்சிகளையும் ரொம்ப நேர்த்தியா கத்துக்கிட்டாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உருது, பிரெஞ்சுன்னு பல மொழிகளை சரளமா பேசுற திறமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த முற்போக்கான பயிற்சி தான் பின்னாடி அவங்க சந்திக்க போற பெரிய பெரிய போர்களுக்கும் ராஜதந்திரங்களுக்கும் அவங்கள முழுமையா தயார்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா காலம் எப்பவுமே நமக்கு ஒரே மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா? அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு இருண்ட காலம் வந்துச்சு. ரொம்பவே துயரமான, மனதை உழுக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்ப அவங்க சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் ரொம்பவே அமைதியான செல்வச் செழிப்பான சிவகங்கை சீமை, இன்னொரு பக்கம் காளையார் கோவில்ல நடந்த அந்த திடீர் போர். அந்த கொடூரமான தாக்குதல்ல தன் கணவர் முத்துவடுகநாதர் அவங்க இழக்க நேரிட்டது. பிரிட்டிஷார் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அவங்க மண்ண அதிகாரத்தை மொத்தமா அபகரிச்சுக்கிட்டாங்க. வேலு நாச்சியாரோட வாழ்க்கையில இது ரொம்பவே வேதனையான ஒரு கட்டம். கணவரை இழந்துட்டோம், நாட்டை இழந்துட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு ஓரமா முடங்கி போயிடல. பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி அவங்க ஒருபோதும் மண்டியிடவே இல்லை. அதுக்கு பதிலா தன் எதிர்ப்பை காட்ட ஒரு மாபெரும் வியூகத்தை அமைச்சாங்க. அதுதான் அந்த தந்திரமான வனவாசம். அவங்களோட அரசியல் மற்றும் போர் வியூகங்கள் எவ்வளவு துல்லியமானவைன்னு இந்த இடத்துல நாம கவனிச்சாகணும். தலைமறைவா இருந்த அந்த 8 வருஷத்துல மைசூர் மன்னர் ஹைதர் அலியோட ஒரு மிக வலிமையான கூட்டணியை அவங்க உருவாக்குனாங்க. சின்ன வயசுல அவங்க கத்துக்கிட்ட மொழிகள் இங்க தான் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. குறிப்பா ஹைதர் அலி கிட்ட உருது மொழியில நேருக்கு நேர் பேசி அவரை ஆச்சரியப்படுத்தி மிகப்பெரிய ராணுவ உதவியை வாங்கினாங்க. ஒரு ராணியோட அசாத்தியமான ராஜதந்திரத்துக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? சிவகங்கையை மீட்க அவங்க போட்ட திட்டம் ரொம்ப தெளிவானதுங்க. முதலாவது, ஆங்கிலேயர்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ரகசியமா உளவு பார்க்கறாங்க. ரெண்டாவது, சரியான கூட்டணிகளை உருவாக்குறாங்க. மூணாவது, பலத்த பாதுகாப்புல இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கோட்டைக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு ரொம்ப துல்லியமா திட்டமிடுறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க காட்டுன அந்த நிதானமும் வீரமும் போர் வரலாற்றுல நிஜமாவே ஒரு மாபெரும் மைல்கல். இப்ப நாம இந்த வரலாற்று பதிவோட மிக முக்கியமான உணர்ச்சிகரமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். வேலு நாச்சியாரோட அந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னால இருந்த ஒரு உன்னதமான தியாகத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்க அழிக்காம சிவகங்கையை மீட்கவே முடியாதுன்னு ராணிக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு சரியான நேரத்துக்காக காத்திருந்தாங்க. விஜயதசமி அன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போக பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி பூக்கோடைகளுக்குள்ள ஆயுதங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு கோட்டைக்குள்ள ரொம்ப சாமர்த்தியமா ஊடுருகுறாங்க. உள்ள போன உடனே குயிலியோட கண்கள் எதை தேடிச்சு தெரியுமா? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த மாபெரும் ஆயுத கிடங்கத்தான். நேரம் ரொம்ப குறைவு, எந்த நிமிஷத்துல வேணாலும் அவங்க மாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட ஆபத்து அங்க இருந்துச்சு. அந்த முக்கியமான நொடியில கொஞ்சம் கூட தயங்காம குயிலி ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க. கோவில்ல எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்குகள்ல இருந்து எண்ணெயையும் நெய்யையும் எடுத்து தன்னோட உடல் முழுக்க ஊத்திக்கிறாங்க. தன் உடம்புல தீய வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சீரிப்பாயும் தீப்பிழம்பா அந்த ஆயுதக்கடங்குக்குள்ள குதிச்சுட்டாங்க குயிலி. உலக வரலாற்றிலேயே முதல் முறையா பதிவு செய்யப்பட்ட முதல் தற்காப்பு தாக்குதல், அதாவது முதல் மனித வெடிகுண்டு இதுதாங்க. அவங்களோட இந்த மாபெரும் நெருப்பு தியாகம் பிரிட்டிஷாரோட ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் சுட்டு பொசுக்கி ராணி வேலுநாச்சியாரோட படை அந்த கோட்டைக்குள்ள நுழைய ஒரு மிகப்பெரிய பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு. குயிலியோட இந்த மாபெரும் தியாகத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியாரோட படை கோவத்தோட ஆக்ரோஷமா முன்னேறி பிரிட்டிஷ் படைகளை சும்மா துவம்சம் பண்ணிடுச்சு. முழுசா 8 வருஷ போராட்டத்துக்கு பிறகு தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கையை அவங்க மறுபடியும் கைப்பற்றினாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அவங்க போரிட்டு நாட்டை மீட்டதோட மட்டும் நிக்கல, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ரொம்ப சிறப்பான, அமைதியான, செல்வச் செழிப்பான ஒரு ஆட்சிய தன்னோட மக்களுக்கு கொடுத்தாங்க.
நாட்டை இழந்து பல வருஷம் போராடி அதை மீண்டும் மீட்டு வெற்றிகரமா ஞாடாண்ட ஒரு மகத்தான வீராங்கனை அவங்க. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் வேலு நாச்சியார் அப்புறம் குயிலி இவங்களோட பேர்கள் இந்த மண்ணுல என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஏன்னா இது வெறும் ஒரு போர் வெற்றி மட்டும் கிடையாது, பெண்களோட அசாத்தியமான வலிமைக்கும் தியாகத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்று. இதையெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, ஆங்கிலேயரை நேரடியாக எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய ராணி, ஹைதர் அலியோட கூட்டணி அமைச்சு போரிட்ட ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரவாதி, அப்புறம் தன்னுயிரை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த குயிலியோட அந்த அழியாத தியாகம், இது எல்லாமே இவங்களோட அளப்பரிய வீரத்தை எவ்வித சந்தேகமுமின்றி இன்னைக்கும் நமக்கு நிரூபிச்சுட்டு இருக்கு. இறுதியா இது நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. ராணி வேலுநாச்சியாரோட இந்த வியக்க வைக்கிற ராஜதந்திர திறனும் போர்த்தந்திரங்களும் இந்தியாவின் ஆரம்பகால சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தின நம்மளோட பார்வையை எப்படி மாற்றுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் ஆயுதங்களால மட்டும் இல்லாம கூர்மையான அறிவாலும் சரியான கூட்டணிகளாலும் தான் ஒரு மாபெரும் ஏகாதிபத்தியத்தையே வீழ்த்த முடியும்னு அவங்க அன்னிக்கே நிரூபிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீர வரலாறு நமக்கு ஒரு மாபெரும் உந்து சக்தியா இருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, கற்றுக்கொண்டே இருங்க.